அனைவருக்கும் வணக்கம். முதல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் தான் போட போகிறோம். இது கேரட்டுங்க, கேரட்டு கொத்தமல்லி தண்டு எடுத்துருக்கோம், எலுமிச்சம்பழம் இதுக்கு போட போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா 3 நெல்லிக்காய் இருந்தால் போதுங்க, 1 கிலோ ஜூஸ் தாராளமாக போடலாம். இதுக்கு வந்து நம்ம புதினா சேர்க்க போகிறோம், ஓகேங்களா. சின்ன சின்ன பீட்ரூட்டு 3 இருக்குது. இந்த 3க்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து சர்க்கரையோ சுகரோ மற்ற எந்த ஒரு பொருள் போல ஃபியூரான ஒரு தேன் தான் போட போகிறோம். பாருங்க, தேன் டாபர் ஹனி தேன் இருக்குது, தேன் தான் சேர்க்க போகிறோங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதுமாக இருக்கும், அதிகமாக தேவையில்லை. இல்லைங்களா. எலுமிச்சம்பழம் வந்து இது சேர்க்க போகிறோம், எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி இது 3 இது சேர்க்க போகிறோம். அதுபோல் பெரிய நெல்லிக்காய், புதினா அது சேர்க்க போகிறோம், கருவேப்பிலை, பீட்ரூட்டு ஒரு ஜூஸ், ஓகேங்களா. எல்லாத்தையும் போட்டு இந்த எலுமிச்சம்பழம் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். அதே போல் இந்த தேன் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். மற்றெல்லாம் க்ளீனாக கட் பண்ணி சூடாக போட்டு வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, வாக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது உடம்பையும் குறைக்கலாம். அதே போல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் பல விதமான நன்மைகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா. உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குது. இதை வந்து காலையில் ஜூஸ் போட்டு குடிக்கணும், ரொம்ப நல்லது. நீங்கள் பீட்ரூட் குடித்தாலும் சரி, கேரட் குடித்தாலும் சரி, நெல்லிக்காய் குடித்தாலும் சரி, ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி, பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அடிக்கடி சாப்பிடுங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணும்போதோ வாக்கிங் பண்ணும்போதோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் தாராளமாக 1 கிளாஸ் போட்டு குடிங்க. இந்த குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்க ரொம்ப நல்லது, ஓகேங்களா. இப்போது நம்ம இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த லாஸ்ட்டு கட் பண்ணிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு ஜூஸாக போட்டு எடுத்துடலாம், ஓகேங்களா. இந்த கேரட் வந்து 2 பாகம் கட் பண்ணிடலாங்க. பண்ணிட்டு நீங்கள் பொடியாக எந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கிறீங்க ரெண்டும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அப்படி வந்து கழுவிடலாம். ஃபஸ்ட்லேயே கழுவு வச்சு கட் பண்ணிட்டு இப்போ கழுவிட்டு ஒரு பவுல் மாற்றிக்கலாம், ஓகே. ஒரு நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா க்ளீனாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸாக கட் பண்ணிடலாங்க. இதே போல் பீஸாக கட் பண்ணிடலாம். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் காலையில் சாப்பிட்டா போதுங்க, நமக்கு எந்த வியாதியுமே வராது. ஒரு நெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காய் சாப்பிட்டுருணும் காலையில். இல்லை அப்படி சாப்பிட முடியல, ஜூஸாக குடிங்க. அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம், சாப்பிடலாம், ஓகேங்களா. பீட்ரூட் பார்த்திங்கன்னா தோல் செதுக்கிடலாம். தோல் செதுக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தோல் நல்லா க்ளீனாக கட் பண்ணிடலாம். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா தோல் செதுக்காச்சு. இப்போது உங்கள் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, பீட்ரூட்டை பச்சை கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது. இந்த பீட்ரூட்டில் மொத்தம் கூட நிறையவே இருக்குது. ஒரு கிளாஸ் சாப்பிட்ற மாதிரி தான் போட போகிறோம். 3 விதமான ஜூஸையும் 1 கிளாஸ் போட போகிறோம், ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. இதெல்லாம் 3மே கட் பண்ணியாச்சு. ஒன்றுனா ஜூஸ் போட்டு எடுத்துடலாம், ஓகேங்களா. எல்லாம் கட் பண்ணி ரெடி வச்சுட்டாங்க. இப்போ ஒன்றுனா ஜூஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் வந்து நம்ம நெல்லிக்காய் போட்டுடலாம். நெல்லிக்காய் போட்டாச்சுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுவும் தண்ணி சேர்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் பாருங்க, வடிகட்டிடலாம். இப்போது அதான் எல்லாமே 1 கிளாஸ் அதை தான் போட்டுருங்க. நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், ஓகேங்களா. இந்த நெல்லிக்காய் இது திப்பி இருக்குது, அடுத்தது கேரட், இது அடுத்தது பீட்ரூட் திப்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்லை.
வீட்டு மாடி மேலே செடி இருந்தால் அந்த செடிகளுக்கு உரமாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வேஸ்ட்லாம் பண்ண தேவைங்க, செடிக்கு உரமாக போட்டுடலாம் இத்தனை இடத்துல இப்போ. ஓகேங்களா? இது பீட்ரூட்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு மறுபடியும் தேவைப்பட தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு இது வடிகட்டிடலாங்க. அப்படி க்ளீனாக வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதே ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு அடுத்தது கேரட் ஜூஸ் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதையும் வந்து நீங்கள் தாராளமாக செடிக்கு உரமாக போடலாம், வேஸ்ட் பண்ணாமல். வீட்டு மாடியில் செடி இருந்ததுன்னா செடி தாராளமாக போட்டுடலாம். ஓகேங்களா? இது ஒரு கிளாஸ் ஊற்றிடலாம். இப்போ கேரட்டு, கொத்தமல்லி தண்டு போட்டிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் தேவைப்பட்ட தண்ணி மாடி ஊற்றி. இப்போ கேரட் ஜூஸை போடாச்சுங்க. இதையும் போட்டு நல்லா வடிகட்டிங்க. 3 விதமான ஜூஸ் போட்டாச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றிடலாம். இந்த 3 விதமான ஜூஸ்லேயும் வந்து என்ன பெனிஃபிட்ஸுக்குன்றதை ஒரு லிஸ்ட்டாக சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒரு மருத்துவம் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? அது நோய் சத்து மொத்தத்தில் அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக இந்த அடிக்கடி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. அது காலையில் வெறுவத்தை குடிங்க. குடிச்சிட்டு வாக்கிங் போகும்போது, ஜிம் போகும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போதுலாம் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தா ரொம்ப நல்லது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த திப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே போல் மாடி தோட்டத்தில் செடி இருந்தால் செடிக்கு உரமாக போடலாம், ரொம்ப நல்லது. இல்லைங்களா? இதை ஊற்றலாம். 3 ஜூஸையும் வந்து நல்லா க்ளீனாக கிளாஸ் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒன்றில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ஊற்றியாச்சு, 1 கேரட் ஜூஸ் ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கோம். அடுத்தது பீட்ரூட் ஜூஸ் ஊற்றிடலாம். பீட்ரூட் ஜூஸு இப்போ எல்லாமே ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கோம், கரெக்டாக அளவு போட்டிருக்கோம். ஓகேங்களா? சூப்பர் கலரில் 3 விதமான ஜூஸு. அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் தேவைப்பட நீங்கள் 3 கூட கொஞ்சம் போட்டுங்க, தப்பு இல்லை. 3க்கும் இந்த அளவாக போடலாம் நீங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்துச்சுன்னா தேன் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் போதுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. ஒன்றுக்கும் 1 டீஸ்பூனே போதுமாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? அப்படியே கலந்துடலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து கேரட் ஜூஸு, அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம், கொத்தமல்லி தண்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நெல்லிக்காய் ஜூஸ், பெரிய நெல்லிக்காய் ஜூஸு, அம்லா ஜூஸ், இது வந்து புதினா போட்டிருக்கோம். இப்போ தேன் வந்து அணி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது வந்து கேரட் ஜூஸ், இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டிருக்கோம். நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையாக இருக்கட்டும், புதினாவாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மெத்தட் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது வந்து எல்லாமே வந்து மாற்றினா கொத்தமல்லி இதுக்கு போட்டுக்கலாம், புதினா அதுக்கு போடலாம், அப்படி மாற்றியும் போடலாம். பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. 3 ஜூஸும் காலைல இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரே ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும். மருத்துவம் நிறைய இருக்குது. இதில் 3 மருத்துவ பெனிஃபிட்ஸையும் நான் வந்து இந்த வீடியோ கூட சேர்க்குறேன், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வாக்கிங் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து இதை சாப்பிடும்போது உடம்பு குறையும். அதே போல் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சிடணும். அப்படி குடிக்கும்போது அந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அதனால் எல்லோரும் இந்தமாதிரி ஜூஸை போட்டு குடிங்க. காலைல குடிங்க. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் குடிங்க. 1 மணி நேரம் விட்டு சாப்பிடுங்க. எக்ஸெல்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதே போல் இந்த சர்க்கரையோ அந்த சேர்க்காதீங்க. நீங்கள் தித்தி போடாமல் கூட சாப்பிட்லாம். இல்லைனா அணி சேர்த்துங்க. தேன் ஒரிஜினல் தேனாக இருக்கணும், சேர்த்துங்க. இல்லை நீங்கள் இதை ஸ்வீட் சேர்க்காமல் கூட, இது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜூஸ் வந்து சர்க்கரையோ இனிப்போ அப்படி எல்லாமே சேர்ப்பாங்க. நம்ம சர்க்கரைலாம் சேர்க்க தேவையில்லைங்க.
நீங்கள் தாராளமாக ஹனி மட்டும் சேர்த்துங்க. இது குடிக்கும்போது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இந்த எலும்புக்கு நரம்புகளும் வந்து புத்துணர்ச்சி தரக்கூடியது. எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க. ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இப்போ எப்படி குடிச்சு பார்த்துடலாம், டேஸ்ட் வந்து பார்த்துடலாம் இப்போ. ஓகேங்களா? அம்லா ஜூஸ். ஓகே, வெரி குட். அடுத்தது பீட்ரூட். இதுவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கேரட் ஜூஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹனி 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கும். அதிகமாக சேர்க்கல. 1 டீஸ்பூன் போட்டாலே போதுமானது. ஓகேங்களா? தேவையான அளவு ஸ்வீட் இருக்காது, இருந்தாலும் நல்லது. ஓகேங்களா? இதே போல் நீங்களும் அடிக்கடி காலையில் போட்டு குடிங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நோய் சத்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பல பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. ஒன்றுக்கு ஒரு மருத்துவம் எக்கச்சக்கமாக இருக்குதுல்ல. பெனிஃபிட் சேர்க்குறேன் பாருங்களேன். மருத்துவம் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போய்டுவீங்க, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, இவ்வளோ நன்மை இருக்கான்ட்டு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள். ஓகே காய்ஸ்.